இன்கேஸ் திவாகர் அங்கிள் என்னோட பெரியவர், அதனால் அங்கிள்னே சொல்கிறேன். இன்கேஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடிப்பு வரல, இங்கே இருக்கிற எல்லாரும் உங்களை ஜோக்கராக தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது உங்களுக்கே தெரியுது. தெரிஞ்சே தான் ஒரு தற்கூறினே நீங்கள் நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சு தான் பண்ணுறீங்க, எதுவும் நீங்கள் தெரியாமலாம் பண்ணலைங்க. ஏகப்பட்ட பேர் கமெண்ட்டில் கழிவு ஊற்றுறதா இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாம் நடிப்பு வரல. ஏகப்பட்ட பேர் கமெண்ட்டில் கழிவு ஊற்றியும் உங்களுக்கு தான் தன்னை தானே நடிப்பு வரக்க வாட்டர் பிளட் ஸ்டார் நீங்கள் பேர் வச்சுக்கிட்டு பிராண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. வெக்கமா இல்லை? இவர் படித்து டாக்டராக இருக்கார், அதான் ஃபிசியோதெரபிஸ்ட் நினைக்கிறேன். இவர் வந்துட்டு இது இல்லைனா வேறு வேலை இது பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் ஏகப்பட்ட பேர் வந்துட்டு ஆக்டிங் தான் இன்ட்ரெஸ்ட்டு, ஆக்டிங் தான், நான் ஆக்டர் தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் உண்மையாக டேலண்ட் வச்சு நிற்கிறானுங்க கீழே. சரியா? இந்த மாதிரி டேலண்டடே இல்லாமல் இருக்கிறவன் மேலே இருக்கான். எனக்கு அதை பார்த்தா காண்டாகுது. ஏன்னா எவ்வளோ பேர் தெரியுமா, வேணா நான் வீடியோஸ் கூட போட்டு நிறைய பேர் ஐடியா கொடுக்குறேன். ஏகப்பட்ட பேர் உண்மையிலே நடிப்பில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நடிக்கணும், தான் ஒரு ஆக்டர் வெளில ஒரு நடிச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே அவன் ஆக்டிங்காக இருக்குது. டேலண்டடாக இருக்கிறவனை கூட ஆர்டிஸ்ட்னு ஒத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி டேலண்டடே இல்லாதவங்க எல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட ஒத்துக்க முடியாது. எனக்கு அவ்வளோ காண்டாகுது இந்த மாதிரி ஆளை மேலே ஏற்றும் போது. எனக்கு முன்னாடியே தோண்டிட்டு இருந்தது, இவர் என்னதான் ஒரு பாயிண்டில் சிரிக்க வச்சாலும் மற்றவங்களாம் இவரை பார்க்குறதில்ல, அட்டென்ஷன் குறைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வாய் விட்டுட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுது. இவருக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் தெரியுமா? 236K. இதில் இவரோ ஒரு சில காலேஜுக்கு கெஸ்டெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. இவர் என்ன பண்ணாருன்னு தெரில. அப்படி அதானே எனக்கு ஒன்றும் புரியலை. சரி, இந்த மாதிரி டேலண்டே இல்லாமல் மேலே இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் சொல்கிறேன்.